ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸில் இன்றைக்கி நம்ம பதிவு 8 வந்து பார்க்குறோம். பதிவு 7ல் பார்த்தீங்கன்னா தலையணை கவர் வந்து எப்படி அளவுகள் மார்க் பண்ணி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பதிவு 8ல் பேண்டீஸ் எப்படி வந்து அளவுகள் மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக நம்ம பதிவுகளை பார்த்துட்டு வாங்க. பொறுமையும் விடாமுயற்சியும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பேண்டீஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேண்டீஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு என்ன அளவுகள் வந்து தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பேண்டீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு சுற்று வந்து நம்மளுக்கு அளவுகள் தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா உயரம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக் அளவுகள் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. இந்த 3 அளவுகள் வந்து கண்டிப்பாக வேணும். எலாஸ்டிக் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இடுப்பு சுற்றளவு பாருங்கள் 18 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உயரம் அப்படிங்கிறது 7 இன்ச். எலாஸ்டிக் வந்து பாருங்கள் ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இடுப்பு சுற்று அதிலிருந்து 5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த ஒரு இடுப்பு சுற்றாக இருந்தாலும் சரி, அதாவது 18 இன்ச்சாக இருந்தாலும் சரி, அல்லது 22 இன்ச்சாக இருந்தாலும் சரி, அல்லது 15 இன்ச்சாக இருந்தாலும் சரி, ஹிப் ரவுண்ட்லேருந்து 5 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் எலாஸ்டிக்கினுடைய அளவு. சரிங்களா? ஹிப் ரவுண்டு நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 18 இன்ச். சரிங்களா? அதிலிருந்து 5 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 13 இன்ச் வந்து சரியாக கிடைக்கிது. சரிங்களா? இதுபோல் எந்த ஒரு அளவுகளை வச்சும் இடுப்பு சுற்றளவு என்ன அளவு இருக்கோ அதை வச்சு நம்ம 5 இன்ச் பொதுவாகவே வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எலாஸ்டிக்கினுடைய அளவு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? நம்ம எலாஸ்டிக்கினுடைய அளவு 13 இன்ச். சரிங்களா? அந்த அளவு வந்து நீங்கள் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் போதுமானது, சரியானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். 18 இன்ச் வந்து சுற்றளவு. அதுக்கு பாருங்கள் 9 இன்ச். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் 9 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இடுப்பு சுற்றளவு 9. இதை 4ஆக ஃபோல்டு பண்ணும்போது 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டபுளாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து 7 இன்ச். சரிங்களா? அப்படியே வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 இன்ச் வந்து ஒரு லைன் போட்டிருப்போம். அது எதுக்காக அப்படின்னா லைட்டாக வந்து கிராஸ் கொடுக்கறதுக்காக. 2 இன்ச் மேலே தள்ளி 5 இன்ச்சில் மார்க் பண்ணி லைட்டாக வந்து ஒரு கிராஸ் போட்டிருப்போம். இதில் ஃப்ரண்ட் சைடில் லைட்டாக வந்து டெப்த் எடுப்போம். சரிங்களா? பேக் சைடில் டெப்த் எடுக்க மாட்டோம். இது வந்து நம்ம கட்டிங்கில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து நம்மளுக்கு 13 இன்ச் வந்து நோட் பண்ணியிருக்கோம். அந்த எலாஸ்டிக்கோட 13 இன்ச் அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதில் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது பேண்டீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். சைடு கார்னர் எல்லாம் தைச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அடித்தும் திருப்பலாம், அல்லது பைப்பிங் மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தேவையான கிளாத் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இது போல் எடுத்துக்கோங்க. நான் வந்து நீல வாக்கில் எடுத்திருக்கேன். டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது போல் 17 இன்ச் அகலத்துலேயும் பிரெத் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். இது எக்ஸஸாக தான் இருக்கும். நம்ம தேவையான அளவு மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரா எட்ஜில் ஒரு லைன் போட்டு பிசுறுகள் இருந்தால் கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இது போல் ஸ்ட்ரைட் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 7 இன்ச் வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சைட்லேருந்து மேல் சைடு 7 இன்ச் வந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல மார்க் பண்ண இடத்துக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இடுப்பு சுற்று வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்று பாருங்கள் 18 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அதில் 2ஆக டிவைட் பண்ணும்பொழுது பிக்சரில் பார்த்திங்கன்னா 9 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். பட் நம்ம கிளாத் வந்து இப்போ 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து 4ஆக ஃபோல்டிங் இருக்கிறனால மட்டும் 4.5 இன்ச். இதே டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருந்தால் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருப்போம். பாருங்கள், 4.5 இன்ச்சில் இது மாதிரி லைன் போட்டாச்சு. கீழே இருந்து கார்னரில் பாருங்கள் 1 இன்ச் வந்து மேல்புறமாக கிராஸ் வைஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த சைடில் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் நம்ம மேலேருந்து பாருங்கள் 5 இன்ச் மார்க் பண்ணி அதில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ட்ராயிங்கில், அதுபோல் 5 இன்ச் மேலேயும் கீழே வந்து 2 இன்ச்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்டர்லேருந்து 1 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ 3 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இது மாதிரி ட்ராயிங் வந்து வரைஞ்சிக்கோங்க. லைட்டாக கர்வ் எடுத்து இது மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இது போல் கட் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த கார்னர்லேருந்து பாருங்கள் 1 இன்ச் உள்புறமாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து நம்ம அதே போலவே ஜாயின் பண்ணுறோம். லைட்டாக உள்புறமாக வந்து டெப்த் எடுக்கிறோம். பட் இது வந்து எல்லா ஸ்லீவ்லேயும், அதாவது எல்லா கிளாத்லேயும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் கிளாத்தில் மட்டும்தான் நம்ம வந்து டெப்த் எடுக்கணும். அதனால் ஒரு கிளாத்தை வந்து வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்து அதை வந்து பேக்காக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் சைடு கிளாத். சரிங்களா? அடுத்து மீதம் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு கிளாத். சரிங்களா? இது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சில் இது போல் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இது ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சைடில் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக வந்து எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது போல் சைடில் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே அதே போல் தான் ஓரங்கள் அடிக்கிறது நம்ம அப்படியே உருட்டியும் தைக்கலாம், அல்லது வேறு கலர் கிளாத்லேயும் வந்து பைப்பிங் மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கலாம், அல்லது கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 13 இன்ச் எலாஸ்டிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 3/4 இன்ச் அகலத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து இந்த இடத்துல எலாஸ்டிக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 13 இன்ச் லென்த்தில் எடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டிங் ப்ராக்டிஸை மறுபடியும் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.